ஸோ கனிமொழி அவர்களுக்கு இந்த ஒரு எம்பி சீட்டு கொடுப்பாங்களா என்னன்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா கனிமொழியினுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் சபரீசன் வந்துட்டாரு. கனிமொழிக்கும் இவங்களுக்கும் ஒரு டீல் இருந்தாங்க. அதாவது திமுகவினுடைய அந்த குடும்பத்தில் கனிமொழிக்கு ஓகே 2 தடவை நீங்கள் தூத்துக்குடியில் எம்பி ஆயாச்சு, போதும், இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கனிமொழியை இனிமேல் அரசியலேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு, கனிமொழிக்கு இனிமேல் அரசியல் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து கனிமொழியை கிட்டத்தட்ட வெளியேற்றுவதற்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் திமுக தலைமை வந்து சபரீசனை பார்க்குறது. சபரீசனும் அதற்கான வேலையை தான் பார்த்துருக்கு. இதில் திமுக காரங்க குழம்பு போய் நிற்கிறாங்க, காங்கிரஸ்காரங்களே குழம்பு போய் நிற்கிறாங்க. காங்கிரஸே திமுக பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பண்ணி யார் தான் உங்களுடைய தலைமை, உங்களுடைய மாவட்ட பொறுப்பு யார் அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஐயா சபரீசன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திமுக கொண்டு போயிட்டார். தென் மாவட்டங்கள் இத்தனைக்கும் தென் மாவட்டங்களில் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவினுடைய நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இப்படி இருந்தும் கூட கட்சியை பிரதானப்படுத்தாமல் தன்னுடைய குடும்பத்தை பிரதானப்படுத்தினால இந்த மறுபடியும் இந்த தடவை மிக மோசமாக, அதாவது திமுக தோத்துப்போம், அதிமுக மிகப்பெரிய வெற்றி தென் மாவட்டங்களில் வரும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க.